அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 7வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்தும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1973ஆம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்கள் 10. 14/1/1973 பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் மஞ்சள் குங்குமம். ரவிச்சந்திரன், ஷீலா நடித்த இந்த படம் ரவிச்சந்திரன் தயாரித்த சொந்த படம். இதுல எஸ்பிபிக்கு ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். என் காதல் கண்மணி ஏதேதோ நினைத்தாலோ. இந்த பாட்டோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா வைலின் இசையோட ஆரம்பிக்கும். வைலின் இசை முடிஞ்சவுடனே எஸ்பிபி ஒரு ஹை பிச்சில் இந்த பாட்டை ஆரம்பிப்பார். இந்த பாட்டில் வைலினையும் ஃப்ளூட்டையும் சங்கர் கணேஷ் பயன்படுத்தியிருக்கிற விதம் அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும். அதான் அந்த இன்டர்வியூட்ல அந்த ஃப்ளூட் அண்ட் வைலின் அந்த இசை அப்படியே ஆர்ப்பரிக்கும். கதைப்படி பார்த்தீங்கன்னா ஷீலாக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் ரவிச்சந்திரன் பாடிட்டே வருவார். ஒரு ஸ்டேஜில் அப்படியே அவங்க மயங்கி உழற நிலைமைக்கு வருவாங்க. இந்த காட்சியை அப்படியே பிஜிஎம்ல கொண்டு வந்திருப்பார் சங்கர் கணேஷ். என் காதல் கண்மணி ஒரு சூப்பர் ஹிட் பாடல். 1970களில் சங்கர் கணேஷோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா தான். அதுவும் கர்ணனோட படமாக இருந்ததுன்னா அவங்க சம்பளம் 2500 ரூபா தான். இதை கணேஷே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ணன் ரொம்ப லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடியவர். அதனால் அவருடைய படங்களுக்கெல்லாம் 2500 ரூபா தான் அவர் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் ஏன் பிறந்தேன் படத்துக்கும் இதயவினை படத்திற்கும் 40,000 ரூபா சம்பளம் எம்ஜிஆர் வாங்கி தராரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ் கோமாதா என் குலமாதா படத்தை ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுது. ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு தேவர். இன்னொரு 2 நாள் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் படத்தோட ரீரிகார்டிங் முடியல. உடனே தேவர் கேட்குறாரு, நீ எத்தனை நாளில் ரீரிகார்டிங் முடிப்ப அப்படிங்கிறாரு. உடனே கணேஷ் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 2 நாள் வேணும் அப்படிங்கிறாரு. 2 நாள் நான் படத்தை ரிலீஸ் பண்ணோம், உன்னால் ஒரு நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கணேஷ் சொல்கிறாரு, நான் ஒரே நாளில் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே தேவர் சொல்கிறாரு, நீ ஒரே நாளில் முடி, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரீல் சங்கர் கம்போஸ் பண்ணுறாரு. அவர் அடுத்த ரீல் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த முதல் ரீலை கணேஷ் மிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்படியே ஆரம்பித்து காலையில் 9லேருந்து நைட் 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோமாதா என் குலமாதா படத்தோட ஃபுல் படத்தோட ரீரிகார்டிங்கும் சங்கர் கணேஷ் முடிச்சிடுறாங்க. ஜஸ்ட் 9 to 9 கால் ஷீட்டில் ஒரு படத்தோட ரீரிகார்டிங்கும் முடிச்சு சாதனை பண்ணியிருக்காங்க சங்கர் கணேஷ். இது முடிச்ச உடனே தேவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அது வரைக்கும் 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாராம் அவரோட படத்துக்கு. கோமாதா என் குலமாதா படத்துலேருந்து அவங்களோட சம்பளத்தை இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து 10,000 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1973ஆம் ஆண்டு வெளியான கோமாதா என் குலமாதா படத்தில் பார்த்தீங்கன்னா பிரமிளாவும் ஸ்ரீகாந்தும் நடிச்சிருப்பாங்க. இதில் லக்ஷ்மிங்கிற ஒரு மாடு தான் மெயின் ரோல் பண்ணியிருக்கோம். அதே போல் டாமிங்கிற ஒரு நாய் நடிச்சிருக்கோம். இதில் பி சுசிலா பாடிய ஒரு பாடல் அன்பு தெய்வம் நீ எங்கள் அன்னை வடிவம் நீ. படம் அந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. 27/4/1973 வெளியான திரைப்படம் அம்மன் அருள். ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், மஞ்சுளா நடித்த இந்த படத்தில் எஸ்பிபியும் பி சுசிலாவும் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஒன்றே ஒன்று நீ தர வேண்டும், ஒன்றென்ன நூறாய் நான் தருவேன்கிற பாட்டு சங்கர் கணேஷ் இசையில் படம் அந்த சமயத்தில் ஹிட்டான ஒரு பாடல். 23/11/73 ரிலீஸ் ஆன திரைப்படம் ராதா. முத்துராமன், பிரமிளா நடித்த இந்த படத்துக்கு கவிஞர் வாலி ஒரு அருமையான பாடலை எழுதியிருப்பார். ரெட்டையர்களோட இசையில் எஸ்பிபியும் பி சுசிலாவும் பாடியிருப்பாங்க.
கடவுள் மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு மெலோடி சாங் இந்த பாடல். மீது ஆணை உன்னை கைவிட மாட்டேன். 26/6/1973 வெளியான திரைப்படம் இறைவன் இருக்கின்றான். ஜெய்சங்கர் ஜெயா நடித்த அந்த படத்தோட டைரக்டர் வந்து வி.சி. குகநாதன். இதுல ரெட்டையர்கள் ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பாங்க. அழகே உன் பெயர் தானோ, அமுதே உன் மொழிதானோங்கிறது அந்நாளைய நேயர் விருப்பத்துல தவறாமல் இடம்பெற்ற பாடல் இந்த பாடல். அழகே உன் பெயர் தானோ, அமுதே உன் மொழி. 16/3/1973 ரிலீஸ் ஆன திரைப்படம் வந்தாலே மகராசி. இந்த படத்துல கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து சொந்த குரல்ல பாட வைத்திருப்பார்கள் இன்னிசை ரெட்டையர்கள். டிஎம்எஸோடு ஜெயலலிதா இணைந்து பாடிய கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம், கண்ணமிரண்டும் ஐஸ்கிரீம் பாடல் படம் வந்த சமயத்தில் தினமும் ரேடியோவில் ஒலித்த ஒரு பாடல். கண்களில் 1000 ஸ்வீட் ட்ரீம், கண்ணம் இரண்டும் ஐஸ்கிரீம், கண்களில் 1000 ஸ்வீட். கண்களில் 1000. வந்தாலே மகராசி படத்துல கலைச்செல்வி ஜெயலலிதாக்கு ரெட்டை வேடங்கள். ஒரு ஹீரோ வந்து ஜெய்சங்கர், இன்னொரு ஹீரோ வந்து நடிகர் சோ. சோ வந்து ஜெயலலிதாவுக்கு ஜோடியாக இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இதுல ஒரு மேடை நாடக பாடல் துணிவே துணை என்று தொடங்கும் இந்த பாடல் வந்து பி. சுசிலாவும் சீர்காழி கோவிந்தராஜனும் பாடியிருப்பாங்க. இந்த பதிவுல வந்து சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.